ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி புரதச்சத்து நிறைந்த டோஃபு புர்ஜி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் டோஃபு எடுத்துருக்கிறேங்க. டோஃபு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது நார்மலாக நம்ம மில்க்லேருந்து எடுக்கக்கூடிய பன்னீர் போலவே சோயா பால்லேருந்து எடுக்கக்கூடியதாங்க டோஃபு. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க, ஃபேட்டே கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேங்க, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகாய், அதாவது சிவப்பு குடமிளகாய். இதில் அதிகமான விட்டமின் ஏ 3 மடங்கு அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு சேர்த்து பாருங்கள். இப்போ ஒரு இனிமச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிடுங்க. லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ப்ரௌன் நேரத்தில் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. சீரகத்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு தக்காளி. நல்லா உங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வைத்திருக்கிற டோஃபு, இதை நல்லா கையாலே நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா போதும். டோஃபு பார்த்திங்கன்னா ரொம்ப புரதச்சத்து நிறைந்த உணவுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ்லாம் பண்ணுறவங்களா இருப்பீங்க. அவங்களுக்குலாம் புரதச்சத்துக்கு கண்டிப்பாக வேணும். அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக உணவு எடுத்துக்கணும். அதில் இந்த டோஃபு பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க. பன்னீரை விட ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ நம்ம ரெட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டோஃபு புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் எக் புர்ஜியும் பண்ணலாம், பன்னீர் புர்ஜியும் பண்ணலாம். இதே ஃபார்மில் தான் நம்ம டோஃபுக்கு பதிலாக பன்னீர் சேர்த்து அதுவும் பன்னீர் புர்ஜி தான். அவ்வளோதான். இப்போ சூப்பரான டோஃபு புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்திங்கன்னா இது மட்டுமே எடுத்தாவே போதும். இதில் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாமே சேர்த்துருக்குறோம். ஸோ ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரதச்சத்து நிறைய இந்த டோஃபு புர்ஜி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.